ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏவி கோட் பிரேக்கர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்க பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் லேப்டாப்லேயும் பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எப்பயும் போல் விண்டோஸ் +R ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் தான். என்ன அப்படின்னா பவர் CFG ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேட்டரி ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேட்டரி ரிப்போர்ட் இருக்க ஃபைல் பாத் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா க்ரோம் தான் ஓப்பன் பண்ணுறேன். Ctrl+V கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்டரியோட என்டையர் ரிப்போர்ட்டும் ஓப்பன் ஆகிடும். அந்த ரிப்போர்ட்டில் நமக்கு ரெண்டு விஷயந்தான் முக்கியம். ஒன்று டிசைன் கெப்பாசிட்டி, இன்னொன்று ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி. இந்த டிசைன் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம லேப்டாப் வாங்கின புதுசில் எவ்வளோ கெப்பாசிட்டியோட நம்ம லேப்டாப் வாங்கணும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறது தான் என்னென்னா டிசைன் கெப்பாசிட்டி. நான் வாங்க புதுசில் 42,000 கிட்ட இருந்திருக்கு. இந்த ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண பேட்டரியோட லெவல் குறையும். இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா 36,000 தான் இருக்குது. இது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக குட்டாக இருக்கா பேடாக இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. 36,8700 கொடுத்துட்டு டிவைட் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியை நம்ம டைப் பண்ணிட்டோம். அடுத்து டிசைன் கெப்பாசிட்டி 42,000ஐயும் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு அதோட 100 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். எனக்கு 87.7 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 95லேருந்து 100 வரைக்கும் இருந்தது அப்படின்னா எக்ஸலண்ட் லெவலில் இருக்குது உங்கள் பேட்ரி. அதுவே 80 to 94 வந்தது அப்படின்னா குட் கண்டிஷன். 60 to 79 இருந்தது அப்படின்னா ஆவரேஜ். அதுவே பிலோ 60 இருந்தது அப்படின்னா உங்கள் பேட்டரியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 87 வந்திருக்கு. ஸோ என்னோட லேப்டாப்போட பேட்டரி லெவலுமே குட், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் பேட்டரி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.